வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து இது ஆழ்நிலை தியானம் வந்து இன்றைக்கி 2வது நாளாக பண்ணுறோம். நாங்கள் நேற்று வந்து எங்களுடைய நிறுவனத்தில் வந்து இந்த ஆழ்நிலை தியானத்தை பண்ணோம். ஒரு புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரி நேற்று ஒரு ஃபீலிங்கு. இன்றைக்கி வந்து இந்த தியானத்துக்காக வந்து எங்களுடைய டைம் ஒதுக்கி, ஏன்னா எங்களுக்கு வேலை வந்து நிறைய கஷ்டமான வேலை, அதெல்லாம் வந்து நாங்கள் தாண்டி இதுக்காக வந்து இப்போது இன்றைக்கி சண்டேன்றதுனால நான் வீட்டுக்கு கூட போகாமல் இதுக்கு டைம் ஒதுக்கி இந்த தியானத்தை நம்ம பண்ணணும், நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த தியானத்தில் நான் கலந்துக்கிட்டேன். நிறைய கஷ்டத்தெல்லாம் தாண்டி வரோம். நாங்கள் எங்கள் பணியில் நிறைய கஷ்டத்தை தாண்டி வரோம். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வரும்போது இப்போ இந்த தியானம் பண்ணது எங்களுக்கு 1 மணி நேரம் பண்ணியிருக்கு, ஒரு 45 நிமிஷம் பண்ணியிருக்குன்னு சார் சொன்னார். எங்களுக்கு ஏதோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து கடந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானம் வந்து நேற்று எங்கள் ஆஃபீஸில் சார் வந்து ஒரு 1.5 ஹவர் ஏதோ பண்ணிட்டு போனார். அப்போது பண்ணதுலேருந்து எங்களுக்கு நிறையா ஃபீலிங் இருந்தது. அதே மாதிரி எங்களோட ஸ்டாஃபுங்களுக்கும் பண்ண சொல்ல அவங்களுக்கும் ரொம்ப ஆவலாக வந்து இன்றைக்கி சண்டே வந்து பார்க்கணுன்னு வந்தாங்க. அவங்களால முடியல, வாரத்தில் ஒரு நாள் தான் டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எங்களை கம்பல்சரி நாங்கள் 2 பேர்னாலும் அட்டன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த தானத்தில் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும், நானும் எங்களோட ஸ்டாஃபும் பண்ணதுக்கு வந்தோம். எங்களுக்கு டெய்லி வந்து ரொம்ப ப்ரெஷர், டிரான்ஸ்போர்ட்னால ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஆனால் அந்த ப்ரெஷர்னால எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களோட சார் வந்து நம்மளோட ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களோட ஒய்ஃபு சொல்லி 2 பேராக வாரத்துக்கு 2 பேராக இது பண்ணலாம், இல்லை அடுத்த மாதம் வந்து மொத்தமே ஒரு ஃபுல் ஸ்டாஃபுங்களை வச்சு இப்போ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் இன்றைக்கியோட தானத்தை நான் சண்டே இது பண்ணோம். இன்றைக்கி வந்து பண்ணதுலேருந்து எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் 3/4 ஹவர் போனதே தெரியல. ஒரு 2 செகண்டு 3 செகண்டு இதுவான மாதிரி இருந்து திருப்பி டைமு போனதே தெரியல சார். அதுக்கு விடிச்சு பார்க்குறதுக்குள்ளே 3/4 ஹவருக்கு மேலே இருக்குது. நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, மனசெல்லாம் ஒரு ரொம்ப வலி இல்லாமல் மாதிரி இருக்குது. வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். நான் ஸ்லீப்பிங் டிஸார்டரில் கொஞ்சம் ஒரு 1.5 வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். மெடிசன் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்காக எனக்கு தூக்கன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆனால் இந்த 3/4 மணி நேரம் இங்கே பண்ணது வந்து 5 நிமிஷம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சார். இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். ரொம்ப வாழ்க வளமுடன். எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நேரம் 3/4 மணி நேரம் பண்ணது வந்து எனக்கு 5 மினிட்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு தூங்கி எழுந்தால் எப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குமோ அது மாதிரி இருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் இங்கே வரும்போது உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி வந்தேன். இங்கே தியானம் பண்ணோம், ஒரு 3/4 மணி நேரம் பண்ணோம். ஆனால் அது ஒரு 5 நிமிஷத்து மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு என்னமோ. அப்புறம் தியானத்தை முழித்து பார்க்கும்போது நான் முழு கண்ணாடியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியுது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு வந்து பதட்ட நிலையில் இருந்துச்சு. கிளாஸ் நடத்தும்போது அந்த டைம் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா ரொம்ப கொஞ்ச நேரம் நடத்தின மாதிரி இருக்குது. டைம் பார்க்கும்போது தான் 45 மினிட்ஸ் ஆனது எங்களுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது, மாறிடுச்சு அப்படியே டோட்டலாக. நம்ம டெய்லி நம்ம மனசு வந்து நம்மளை அறியாமலே எங்கெங்கேயோ இது போயிட்டு வரும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரே இடத்துல அப்படியே வியூ போன மாதிரி இருந்துச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஆழ்நிலை தியானத்துக்காக வந்தோம். வரும்போது மனசு பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இணை புரியாத ஒரு கவலையோடவே இருந்தது. என்னடா இது இப்படி போயிட்டுருக்குமே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு அப்படின்னு கிளாஸுக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 45 நிமிஷமாக தியானம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 நிமிஷம் மாதிரி மனசில் எந்த ஓட்டமும் எண்ண ஓட்டமும் இல்லை. அப்படி அமைதியான எண்ணமே இல்லாத நிலையில் மனசு லேசாக இருக்குது. இப்போ இதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி டெய்லியும் இந்த கிளாஸுக்கு வர்றதுனால பெருசாக நன்மை நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.